பா கரிலால எனக்கு பிடிச்சதே இந்த பிக்கப்பு தான். பா அடி வேற மாதிரி இருக்குங்க. ஹேண்ட்லிங் நல்லா இருக்குது, ஆனால் செம ஷார்ப்பாக இழுக்குது. லைட்டாக திருப்பினாலே ரெஸ்பான்ஸ் வேற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் கியரில் அந்தளவுக்கு தெரில, செகண்ட் கியரில் பார்த்தா பிக்கப் வேற லெவலு. இந்த டிராஃபிக்கில் எனக்கு தெரிஞ்சு செகண்ட் கியரே நீங்கள் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணலாம். வியூவிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. டார்க்கு நல்லா இருக்குது. செகண்ட் கியரில் அடிக்கலை. வா வேற மாதிரிங்க, வேற மாதிரி நல்ல ஒரு பிக்கப். தேர்ட் கியரு லைட்டாக உரசுது, அதாவது லைட்டாக அடி வாங்குது. ஃபோர்த்து கியரில் இருக்குது இப்போ. நல்லா இருக்கு. சூப்பர். இப்போதைக்கு செகண்ட் கியரில் இருக்கேன். செகண்ட் கியரில் வந்து ஃபுல்லாக கிளச்சிலேருந்து கையை எடுத்துட்டேன். ஆக்சிலேட்டர் லைட்டாக தான் கொடுப்பேன், வேகமாக கொடுப்பேன். தேர்ட் கியர் ஆகிறேன். ஸோ அந்த ஒரு ஃபீல் வந்து செம வேற லெவலில் இருக்குதுங்க. அதில் கண்ட்ரோலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது, நல்ல ஒரு செம கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி என்னால் வந்து இப்போ 6th இது 6 கியர் இருக்குது, ஆனால் என்னால் 6 கியர் இந்த இடத்துல யூஸ் பண்ணவே முடியாது. அதுதான் கொஞ்சம் வருத்தமான ஒரு விஷயம். ஸோ எனக்கு கிடைச்ச இந்த ஒரு சின்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வச்சு நான் சொல்கிறேன் நான். ஸோ ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு பைக்கு, நல்ல ஒரு பவரான பைக்கு. நீங்கள் ஒரு 450cc இன்ஜினில் ராயல் என்ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் லெவல் தான் இது. நான் கண்டிப்பாக நான் ஒத்துக்கிட்டே தான் ஆகணும். இது வந்து எந்த ஒரு குறையும் நான் சொல்லவே முடியாது. இப்போ 4th கியரில் இருக்கேன். 4th கியரில் இருந்துட்டு அரௌண்ட் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் இந்த மாதிரி போகுது. நல்லா இருக்குதுங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அந்த ஸ்மூத்னஸ் நல்லா தெரியுது. பிக்கப்பு நல்லா இருக்குது. இடத்துல ஒரு டேனிங் இருந்துச்சுன்னா யூ எடுத்துப்போம், இதில் ஒரு யூ எடுத்துப்போம். லைட்டாக மிரர் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு கியர் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டார்க்கு. ஆனால் அதே செகண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் வேற மாதிரி. ஸோ சீரியஸாக வந்து இந்த ஒரு பவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. இந்த பவர் தான் நான் எதிர்பார்க்குறேன் நிறைய பைக்கில். இந்த இனிஷியல் பவர் இருக்குல்ல, அந்த இனிஷியல் பவர் தான் சூப்பராக இருக்குதுங்க. எஸ், ஆனால் ஒரு வருத்தமான ஒரு விஷயம் தான், இப்போதைக்கு 4வது கியரில் 40 மெயின்டைன் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு லைட்டாக கடன்னு இருக்குது. எஸ், அந்த சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு இதை பவரை வந்து இது பண்ணுறப்போ. ஃபஸ்ட்டு கியரை பொறுத்த வரைக்கும் டார்க்கு. ஃபஸ்ட்டு கியரில் உங்களுக்கு 30 வந்து அதிகபட்சம் இழுத்து தருது அந்த டார்க்குக்காக. செகண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் பையன் தூக்க ஆரம்பிச்சிடுது, வேறு மாதிரி இருக்குது.
அந்த டிராஃபிக்கில் இந்த ஒரு பைக்கை வந்து என்னால் ஃபுல் ரிவ்யூ வந்து என்னால் தர முடியலை, கிடைச்ச ஒரு ஷார்ட் டைமில். ஸோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் வந்து இந்த கொரில்லா 450 வாங்கலாம் அப்படின்னு, கொரில்லா 450 வாங்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, பேசிக்கு எனக்கு வந்து நல்ல ஒரு பவரு ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பைக் வந்து ஒரு நேக்கட் பைக் மாதிரி ஒரு ரோட்ஸ்டட் பைக் இது. ஸோ நீங்கள் வந்து செம்மையாக டிராஃபிக்கில் ஹேண்டிலிங் பண்ணலாம். டிராஃபிக்கில் ரொம்ப நீட்டாக தான் ஹேண்டில் ஆகுது. ஆனால் தெரியுது அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கியர் இது. ஃபஸ்ட்டு கியரில் இழுத்து தர மாட்டேங்குது. செகண்ட் கியரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா பவர் வந்து பிக்கப் ஆகுது. செகண்ட் கியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வண்டி வந்து அப்படியே தூக்குது பார்த்தீங்களா, அதுலேயே மென்ஷன் ஆகுது கியர் வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. மேபி நீங்கள் வந்து ஒரு வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பிக்கப் வந்து செகண்ட் கியரில் நல்லா தெரியுது. ஆக்சுவலி நான் ஓட்டியிருக்கேன், நான் பைக்கு எனக்கு ஹண்டர் ஓட்டி இருக்கிறப்பையும் சரி, இந்த பைக் ஓட்டுறப்பையும் சரி. அவர் அங்கிட்டு பார்க்குற இங்கிட்டு பார்க்க மாட்டேங்காரு. அந்த ஒரு பைக்கு சும்மா அப்படியே அள்ளுது, ஒரு மாதிரி அந்த ஒரு பவர் அள்ளுது, அப்படியே நல்லா இருக்குது அந்த பவர். அந்த பைக்கோட ஃபுல் பொட்டேஷியல் நான் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா, யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க இந்த பைக்கை வாங்கியிருந்தா அவங்கள்ட்ட கேட்டு ஒரு அப்படியே வண்டியை இது பண்ணி கேட்டு நம்ம எடுக்கலாம். ஆக்சுவலி வேற மாதிரி பவர்.